ஒரு விஷயம் தவறு என்று 100 ஆதாரங்கள் இருந்தாலும் அதை சரியென்று நிரூபிக்கும் ஒரு ஆதாரம் கிடைத்தால் அதைத்தான் நீங்கள் நம்புவீர்களா? அப்படியானால் இந்த சைக்காலஜி விதி உங்களுக்குள் வேலை செய்கிறது. நாம் அனைவரும் உண்மையை தேடுகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நம்மில் பலர் நாம் ஏற்கனவே நம்பும் கருத்தை உறுதிப்படுத்தும் தகவல்களைத்தான் தேடுகிறோம். இதைத்தான் உளவியலில் கான்ஃபர்மேஷன் பயஸ் என்று அழைக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட உணவுதான் உடலுக்கு நல்லது என்று நம்புகிறார் என்று வைத்துக் கொள்வோம். இணையத்தில் தேடும்போது அந்த உணவு நல்லது என்று சொல்வதையே கவனிப்பார். அதற்கு எதிராக வரும் ஆராய்ச்சிகளை பெரும்பாலும் புறக்கணித்து விடுவார். இதே விஷயம் அரசியல், மதம், முதலீடு, உடல்நலம் மற்றும் உறவுகளிலும் நடக்கிறது. ஒருவரை பற்றி நமக்கு முதல் பார்வையிலேயே ஒரு கருத்து உருவானால் பின்னர் அவர் செய்யும் செயல்களில் நமது கருத்தை உறுதிப்படுத்தும் விஷயங்களைத்தான் கவனிப்போம். அதற்கு முரணான நல்ல செயல்களை கூட கவனிக்காமல் விடலாம். இதனால் என்ன நடக்கிறது? நாம் உண்மையை பார்ப்பதில்லை, நம்முடைய நம்பிக்கையின் வழியாகத்தான் உலகத்தை பார்க்கிறோம். அதனால்தான் புத்திசாலிகள் கூட சில நேரங்களில் தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். ஒரு கருத்தை நம்புவதற்கு முன் இதற்கு எதிரான ஆதாரம் என்ன என்று உங்களையே கேளுங்கள். அந்த ஒரு கேள்வி உங்கள் சிந்தனையை மாற்றக்கூடும். உண்மையை தேடுவது எளிது, ஆனால் நம்பிக்கையை சவால் செய்யும் உண்மையை ஏற்றுக்கொள்வதுதான் கடினம். அதுதான் கான்ஃபர்மேஷன் பயாஸ்.